இதில் ஃபுல்லாக வெள்ளங்க. எந்த இடம் ஐயா? இது எந்த இடம்? இந்த வெள்ளங்களுக்குள்ள பைக்கில் போனால் இதான் நிலைமை. சில நம்ம வந்து பைக்கில் ஸ்டார்ட் வராது. போக போக வெள்ளம் உயர்ந்து கொண்டே போகுது பாருங்க. முழங்கால் வரைக்கும் பெறுது வெள்ளம். இங்கே இங்கே முழுக்க வெள்ளக்காடு. நாட்கள் பயணிக்கிறதும் குறைவு போல கிடக்கு. இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறன்ற மாதிரி ஏதாவது சொன்ன மாதிரி எல்லாம் போட்டு மறைச்சி வச்சிக்கணும் பாருங்க. ரயில்வே ட்ராக் வந்து தொங்கு பாலம் மாதிரி இருக்கான்னு சொல்லி ஒரு காணொலியில் பார்த்துருந்தேன். அவையெல்லாம் வந்து அந்த ரயில்வே ட்ராக்கெல்லாம் இனி செய்து எடுக்கணும். இதுக்கு சைக்கிளில் ஓடி வர முடியல. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வெள்ளம் மாறிட்டு பாருங்க. எங்கேயும் வந்து கட்டோட வெள்ளம் நிற்கிது. நேற்று கறி இருக்கும் போல என்ன ஓடிட்டு போலேண்ணே இல்லை மணல் மூட்டை போட்டு மறைச்சி வச்சுக்கணும் பாருங்கள். அனைத்துக்கும் வணக்கம். இந்த காணொலி வந்து யாழ்ப்பாணத்தில் மூலாய் பிரதேசத்தில் எடுக்கப்பட்டது. அங்கே வந்து எல்லா அநேகமான பிரதேசங்கள் வந்து வெள்ளத்தால் மூக்கப்பட்டிருக்கு. அது சம்மந்தமான காணொலி தான் இந்த காணொலியாக இருக்க போது. நீங்களும் என்ன வேறு என்று பார்த்துட்டு சொல்லிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நாங்கள் மூலாயில் தான் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வீதியில் பாருங்கள் முன்பக்கம் மூடி ஃபுல்லாக வெள்ளம். இதில் நாங்கள் கஷ்டமாக இறங்கி பார்ப்போம் உடத்து கண்டு. இதில் பார்த்தவென்றால் ஒரு அரை அடிக்கிட்ட வெள்ளம் நிற்கிது பாருங்கள். எல்லா இடமுமே வெள்ளக்காடாக தான் மாறிக்கொண்டிருக்குது. மழை இன்னும் பெய்து கொண்டிருக்குது. புயலோட மழை பெய்யுதுங்க. அது வரைக்கும் வெள்ளம். உள்ளூர்களுக்குலேயும் வெள்ளம் நிற்கலாம். சில நேரம் வந்து உள்ளூர்களுக்கு நாங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். பங்காளி பக்கம் மூளை பக்கம் இன்னும் கொஞ்சம் போய் அங்கே வழிகள் இருக்குது. அந்த வழிகளுக்கு என்ன மாதிரி இருக்குது அதில் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். இப்படி தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே என்ன செய்ய போகிறோம்னா பார்த்து கொண்டு போக போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த வீடுகள் எல்லாமே வந்து வெள்ளமாக தான் இருக்குது. இந்த போய்க்கு அப்படியே ரோட்டில் உங்களுக்கு காலையில் காட்டி கொண்டு போகிறேன். இந்த வாசல் ஃபுல்லாக வெள்ளம் தான். அதனால புழக்கம் இல்லை போல் இந்த வீடு. மழையும் தூறி கொண்டு இருக்குது. இங்காலி பக்கங்கள் எல்லாமே இங்கே சேர்ச்சில் எல்லாம் லைட்டாக கொஞ்சம் வெள்ளம். இங்கே இந்த வீட்டை பாருங்க. இப்படி வந்து மூலாய்க்கு வந்து கொஞ்சம் இப்போ மூலாந்து நாங்கள் மாவடி போகிற ரோட்டுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இலைக்கழுதுகள் ரெண்டு மரங்களுக்கு பெருசாக மரங்கள் முறிஞ்சு விளையில இலைக்கழுதுகள் போட்டுருக்கு. ஒழிய மரங்கள் பெருசாக முறிஞ்சு விளையில பாருங்கள். மழை பெய்து கொண்டு தான் இருக்குது. உயரமான நிலங்கள் வெள்ளம் இல்லை. இந்த பள்ளமாக இருக்கிற பிரதேசங்கள்லாம் கொஞ்சம் கூட வெள்ளத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கே போக தான் பெரும் இடம். இந்த இடங்கள் கொஞ்சம் உயர நிலங்கள். அதனால் இதுகள் கொஞ்சம் வெள்ளம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வரலாம். இப்போ நாங்கள் மூலாயிரம் ரோட்டில் தான் வந்து கொண்டிருக்கிறோம். மூலாயிலேருந்து மாவடி நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பட்டுக்கோட்டை மாவடியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எனக்கு பெருசாக வெள்ளங்களை காணையில் அதில் ஒரு வீதியில் இருந்ததை தவிர இதெல்லாம் உயரமாக கிடக்கு. பார்க்கவே குறும்பாக தெரியுது. நாய்கள் எல்லாம் வீடுகளில் இருக்க முடியலை. ரோட்டில் வந்து நிற்கிது. சில வீட்டு நாய்கள் நிற்கிது. இதுக்கு என்னெல்லாம் வெள்ளம். இங்கே நாங்கள் இதுக்கே எப்படி கதைக்கிறோம். அங்காளி பக்கங்கள் இங்கே பெருசாக மழை அவ்வளோது கண்டு இல்லைன்னு தான் சொல்லலாம். அங்காள பெய்த மழையோட ஒப்படைக்க இதை பாருங்களேன். இங்கே இந்த இது வீட்டை நிறைஞ்சு வெளியில் வந்துட்டேன்னு சொல்லலாம். இங்கே பாருங்க, இதுக்கு ஒரு வீட்டு ஒழுங்க. இது முழுக்க வெள்ளம் தான். அப்படியே ரோட்டுக்கு ஏறிட்டுது. ஓகே, அப்படியே இங்காளி பக்கம் வீடுகளையும் பாருங்கள். இங்காளி பக்கம் எல்லாமே வந்து வெள்ளம் தான். இங்கே இந்த ரோட்டால் அப்படியே க்ராஸ் பண்ணி போகுது வெள்ளம். இங்காளி பக்கம் வீட்டை இங்கே பாருங்கள். இங்காளி பக்கம் தான் வேற கூடவாக இருக்குது. வெள்ளம் வேற அதிகமாக இருக்குது. எப்போ உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். இங்கே ஆனால் இது நாங்கள் வவுனியா அங்காளி பக்கத்தோட ஒப்படைக்க மட்டக்களப்பில் ஒப்படைக்க வந்து அங்கே இருக்கிற வெள்ளங்களுக்கு இதை நாங்கள் கதைக்கவே இல்லை. வெள்ளம் வந்து சொல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் பாவம், உண்மையிலேயே பாவம். சரியான மழை வீழ்ச்சி. எத்தனையோ குடும்பங்கள், இந்த குளக்கடுக்கு பக்கத்தில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் சரியான பாவம். இதில் உள்ளுக்கு போகவும் பள்ளமான பிரதேசங்கள் இருக்கும். அந்த பிரதேசங்கள் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்க. இப்படி நாங்கள் காட்டிக்கொண்டு உங்களுக்கு எடுத்துக்கொண்டு போகிறேன். நீங்களும் மறக்காமல் பார்த்துட்டு உங்களோட பிரதேசங்களையும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கொள்ளுங்க. கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க. உங்களோட பிரதேசம் இதை மாதிரி தான் இருக்கா, என்ன மாதிரி அதில் இருக்கா சொல்லிக்கொள்ளுங்க நீங்கள் கமெண்ட்ஸில். நாங்கள் யாழ்ப்பாணம் மூலாயில் தான் இந்த காணொலி எடுத்துக்கிறோம். மூலாயிலேருந்து மாவடி போகிற வீதி போல் வீதியை மூடி அது அந்த வளமையாக வெள்ளம் ஓடுற இடம் அந்த இடத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த மாதிரி காலையில் வளவுகளும் வெள்ளமாகவே நிற்கிது. இப்படி தொடர் மழையாக இருந்தால் இன்னும் வெள்ளம் அதிகரிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். தொடர் மழைக்கு வாய்ப்பு இருந்தால் இன்னும் வெள்ளத்துக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. நம்ம வெள்ளத்துக்கால ஐயா நடந்து போகிறாரு. இந்த வீட்டை பாருங்கள், முழுக்க வெள்ளம். இந்த ஐயா ஒரு இந்த கடை இருந்தது.
என்ன டயர் கடை அது எல்லாமே வெள்ளம். ஓகே, இங்கால போனோம் என்றால் இங்கால தான் மெயினான இடம். வெள்ளம் பாஞ்சோடுற ஒரு பள்ளமான பிரதேசம். இங்கே இங்காலெல்லாம் போடுறது பாருங்க. இங்கால பக்கம் ஏரியா எல்லாமே வெள்ளம் தான். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய மாடி வீடு இருக்குது, அதுவும் வெள்ளத்துக்கான் இருக்குது. சரி, இங்கே பாருங்கள், இது நாங்கள் அந்த ஒரு வெளியன்னு சொல்கிறது மூளாய் போகிறதுக்கு மேலே ஒரு வெளி ஒன்று வரும். இதில் பார்த்தீங்கன்னா மீன்கள் எல்லாம் வச்சு விற்கிறோம். அங்கால கொண்டு வச்சு விற்கணும். இந்த இடம் பாருங்களேன், இங்காலேருந்து முழு வெள்ளம் வந்து இதில் ஒரு பள்ளமான இருக்குது. ரோட்டில் முந்தியும் பழைய ரோட்டுக்கு ஒரு பள்ளமாக இருக்கும். கொஞ்சம் உயர்த்தினா பிறகு ஒரு அளவுக்கு ஓடுது. முந்தி வந்து இதால் பாஞ்சடிச்சு ஓடும் வெள்ளம். பாருங்கள், அங்கால வெளிக்கு போனோம்னா வெளியிலே வந்து அவ்வளோத்துக்கு வெள்ளமாக இருக்கும். பாருங்களேன், ஏன்னா பைக்கள் லேடிஸ் பைக்குகள் இப்படி இந்த பைக்கள் போய்க்க வந்து சில நேரம் வெள்ளம் பிளக்குக்கு போனிச்சுன்னா இப்போ இந்த பைக் ஸ்டார்ட் வராது. எங்கால இந்த வெளியே பாருங்களேன், வெளியே முழுக்கவே வெள்ளம் மூடிட்டு. இதெல்லாம் வச்சு இந்த மீன்கள் விற்கிறவ இப்போ முழுக்க வெள்ளம் மாறிட்டுது. இங்கே வெள்ளை காடாகவே இருக்குது பாருங்கள். இங்கே இங்காலி பக்கம் இருக்கிற வளவு எல்லாமே அப்படியே முட்டி இதுக்கெல்லாம் அந்த காணுகள் வட்டி விட்டுக்கணும். இங்கே இந்த குப்பை எல்லாம் வெளியில் எடுத்து விட்டுருக்கு. அதில் தாண்டி இங்கே அங்கே வச்சு மீன் விற்கணும் பாருங்கள். தொங்கலில் அங்கே தான் கொண்டு அதில் ஒரு கொஞ்சம் இடத்துல வெள்ளம் இல்லை, அந்த பிளேஸ்லாம் வச்சு மீன் விற்கணும். மற்றபடி இங்கால ஃபுல்க வெள்ளம் நிப்பாட்டி இருக்கோம். நடந்து போய் உங்களுக்கு காட்டுறேன் என்ன மேண்டு. அதில் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்குது பாருங்கள். இந்த இதை காட்டுறேன், ஆட்டோ எல்லாம் வந்து கலை வருது. இதில் ஓடி அந்த மண்ணை அரிச்சு கொண்டு போகுது. வவுனியால் எல்லாம் ஒரு இடத்துல இந்த ரயில்வே ட்ராக்கு கீழே இருந்த கல்லெல்லாம் கொண்டு போயிட்டுது. ரயில்வே ட்ராக் வந்து தொங்கு பாலம் மாரி இருக்கான்னு சொல்லி ஒரு காணொலியில் பார்த்துருந்தேன். அவையெல்லாம் வந்து அந்த ரயில்வே ட்ராக்கெல்லாம் இனி செய்தெடுக்கணும். இதுக்கு சைக்கிளில் ஓடி வர முடியல, அவ்வளோத்துக்கு வந்து வெள்ளம். நாங்கள் பைக் இறக்கினா சரி. இங்கே பாருங்க, நிறைய வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த வழிக்கு தான் நான் ஓடி அங்கால கடலுக்கு போய் சேருது. புதுக்காக இருக்கிறாங்களாங்க, அதில் தொலைவில் ஒரு ஆள் பைக்கில் போகிறார். புதுக்க இருக்கிறாங்களுக்கு தான் சரியான வெள்ளமாக இருக்குது. புயல்களுக்கு இந்த பெனமரங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. உங்களை வெள்ளம் ஐயா, உங்களை குறைவு தானே பாருங்க. இங்கே இந்த ஒழுங்கேக சாப்பிட்ற ஒழுங்கேக இறங்கினோம் என்றால் அரடிக்கிட்ட இப்போ நிற்கிது தச்சமயம். இதுக்குள்ளே போக இந்த பாதை இல்லை, இதில் தான் கொஞ்சம் கூடவாக இருக்குது. அங்கால போக கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அங்கே இருக்கிற வெள்ளம் ஊர் வெள்ளம் முழுக்க இதுக்கால தான் ஓடி வருது பாருங்க. இல்லை காற்றுக்கு அப்படியே சோவன்ற ஒரு சத்தத்தோடு இருக்குது பாருங்க. ஐயா விழுந்து போனார் உங்களுக்கு. இல்லை சரம் எல்லாம் ஈரமாக இருக்கு ஐயாக்கா. ஐயா விழுந்து போனார் போல. ஓகே, இதுக்காக சும்மா இருக்கா நடந்து போயிட்டு வரோம். கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நடந்து போய் என்ன மாதிரி எந்த உள்ளுக்க வந்து நாங்கள் காட்டா போகிற சரியில்லை தானே அக்கா. ஒரு இதில் கொஞ்சம் இதில் வந்துட்டு ஒரு அடிக்கு மேலே வெள்ளம் இருக்கும். உள்ள வகைக்காக நடந்து காட்டிட்டு வரோம். இப்போ நாங்கள் மூளாய் பகுதிக்கு தான் நிற்கிறோம், அந்த வெளி பகுதிக்கு தான் நிற்கிறோம். அங்காலையில் மீன் வியாபாரம் நடந்து கொண்டு இருக்குது பாருங்கள். கேட்டிருந்து நாங்கள் பைக் கொண்டு போனால் சில நின்று மண்ட மாதிரி சொல்லியிருந்தவை. அதால் தான் நாங்கள் பைக் இல்லாமல் இப்படி நடந்து போய் கொஞ்சம் தூரம் அடுப்பம் வந்து பாருங்க. இப்படியே கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். அதுக்கு நிறைய மக்கள் இருக்கணும், இல்லை நம்மளதுக்காக நடந்து வெறியினோம். வெளி வளவுகள் இந்த ஒரு வீடுகள் இல்லாத வளவு எல்லாம் ஒரு குட்டி கடல் எடுத்தன ஆயிட்டு. இடம் கொஞ்சம் குறைவாக இருக்குது வெள்ளம். ஓகே, அதில் ஐயாட்ட கேட்டிருந்த நான் வீடியோக்கு என்ன மாதிரி கதைக்கிறீங்க மழை வெள்ளத்தை பற்றி வந்து ஐயா இல்லைன்னு சொல்லியிருந்தார். எல்லாருமே கதைக்க மாட்டேன், சிலர் கொஞ்சம் வெக்கப்படுகிறாங்க கதைக்கிறதுக்கு. இந்தியாவில் போக முழு ரோட்டுமே வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது.
பாருங்க காப்பேட் ரோட்டுனால நம்பி பயம் இல்லாமல் நடந்து போகலாம். இந்த வீட்டை பாருங்களேன், இங்கே முக்களே வெள்ளம். பஸ்ஸு அதெல்லாம் வச்சுக்கணும் நினைக்கிறேன், எல்லாமே வெள்ளத்துக்கு நிற்கிது. இங்கால பாருங்க இதில் இந்த வெள்ளங்களுக்கு போய் இந்த பக்கங்கள் பாம்புகள் அதுகளுக்குரிய அபாயங்களும் இருக்கலாம். இந்த கார்னர் எல்லாம் போய் அதில் பாம்பு இந்த சேரப்பாம்பு தான் இரவு நேரங்களில் சொல்லிடலாம். கெட்ட பாம்புகள் நீந்தி வரலாம். கச்சேரி அடிக்க முதல்ல வந்திருந்தது அந்த மலைக்கு, போனமுறை மலைக்கு. இப்போ நாங்கள் அதில் ஒரு பெண்ட் வரைக்கும் ஒரு திரும்பி பார்ப்போம். போய் நடந்து போனால் நாங்கள் உள்ள போய்கொண்டே இருக்கலாம். ஒரு பெண்ட் வரைக்கும் ஒரு திரும்பி பார்ப்போம். போயிருக்கா என்ன வேணும் பார்த்துட்டு அதனால் நான் திருப்பி நேராக போய் உங்களை தொடர்ந்து கொள்கிறேன். இதுக்கு வந்து போன முறையெல்லாம் இடம்பெயர்ந்திருந்த வேண்டியதெல்லாம் கேள்விப்பட்டிருந்தாங்க. இந்த முறை என்ன மாதிரியே தெரியலை, நியூஸ்கள் கிடைக்கப்படையில். பாருங்க நாய் கொலைக்கு தேர்வத்தம் காய்ச்சி கொண்டு வர்றாண்டாக்க. ஓகே, இதற்கு தான் கூட பாதிப்பு. அங்காளி பக்கம் கொஞ்சம் மேடாக இருக்குது. அங்கால பெருசாக வெள்ளம், ரோட்டில் வெள்ளம் இல்லை. இது வரைக்கும் தான் வெள்ளங்கள். சரி, இப்படியே நாங்கள் திருப்பி அங்கால போய் மெயின் ரோடுக்கு போய் என்ன மேன் தொடர்ந்து கொள்வோம். உண்மையிலே இருக்கிற ஒரு அரியண்ணம் என்ன ஒவ்வொரு நாளும் வெள்ளத்துக்கு நடந்தறிய கொள்ள அரியண்ணம். இதுக்கால போக போக நாலு பக்கம் மக்கள் நடமாட்டம் குறைய போல். நான் ரோட்டு பள்ளம் இஞ்சி அப்பா இங்கால போகிற ரோட்டு சரியான பள்ளம். இங்கால வந்து கிட்டத்தட்ட இடுப்பளவு வெள்ளம் பெரும் போலடாக்கு. போக போக வெள்ளம் உயர்ந்து கொண்டே போகுது. பாருங்க முழங்கால் வரைக்கும் பெறுது வெள்ளம். இஞ்சி இங்கால முழுக்க வெள்ளக்காடு. நாட்கள் பயணிக்கிறதும் குறைய போலடாக்கு. மழை போய் பள்ளங்கள் இதுங்கள் இருந்து என்ன உதறியா சரியான ஒரு பயம்தான். ரோட்டிலும் பார்க்க அந்த காப்பர் ரோட்டிலும் மகைங்கால சரியான பள்ளமான வீதி. ஓகே, இப்படி நாங்கள் திருப்பி போவோம். போயிட்டு அங்கால தொடர்ந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதில் அந்த பனைகள் இருக்குது, அதிலே கொஞ்சம் மோசமானதான் அந்த காற்றுக்கு. எப்படி பனையெல்லாம் அப்படியே சுழட்டி அடிக்குது பாருங்கள். யாழ்ப்பாணத்தில் அருவி பார்க்கணும் நெஞ்ச வரலாம். நீங்கள் கேள்விப்பட்டீங்களே வவுனியாவில் இதே மாதிரி தான் வெள்ளம் ஓடி ஓடி ஒரு ரயில்வே ட்ராக்கில் சல்லி போட்டிருக்குமே, அந்த சல்லி எல்லாமே இல்லாமல் போட்டு தான் தொங்கு பாலம் மாதிரி கிடக்கான் ரயில்வே ட்ராக். இந்த வெள்ளங்களுக்குள்ள பைக்கில் போனால் இதான் நிலைமை. சில நம்ம வந்து பைக்கில் ஸ்டார்ட் வராது, தள்ளி கொண்டு போனோம். அதான் நாங்கள் பைக் அதில் நிப்பாட்டிட்டு வந்துட்டோம். ஓகே, இங்கால பார்த்தோம்னா இங்கால ஒரு இதுக்கு வந்து நாங்கள் ஒழுங்கைக்கு வந்து நாங்கள் ஐயா எங்களை குடி ஒன்று உள்ளே வந்து 4-5 வீடு இருக்க போல இருக்குது. ஃபுல்லாக வெள்ளத்தால் மூழ்கி இருக்குது. வீடெல்லாம் வெள்ளம் ஐயா? அப்படியே போய் ஐயாவோட போய் காட்டிக்கொள்கிறோம். பாருங்க இங்கே வீடுகளில் கொஞ்சம் உயரமாக தான் கட்டியிருக்கணும். கட்டுற வீடுகள் சில பேர் வந்து உயரமாக கட்டியிருக்கணும். வேண்டாம் வெள்ளங்கள் ஒரு அடிக்கிட்ட அரடி ஒரு அடிக்கிட்டே இருக்குது தானே வெள்ளம். இதுலக்கெல்லாம் வீடுகள் இருக்குது. இது பாருங்க வீட்டு வாசலுக்கு ஏறுற நிலைமையில சில இதெல்லாம் இருக்குது. இங்காலயம் பாருங்க, இங்காலயம் பார்த்தீங்கன்னா இங்காலயம் கிட்டத்தட்ட ஒரு அடி வெள்ளத்துக்கிட்டே இருக்குது பாருங்க. ஒரு அடி கிட்ட வெள்ளம் நிற்கிது. கோல் மட்டும் இது மட்டும் போயிட்டு எந்த இடம் ஐயா? இது எந்த இடம்? எப்படி எப்படி வெள்ளம் பெற வரைக்கும் இங்கே மழை? இப்போ 3-4 நாளாக ஒரே மழை வெள்ளம் சரியான வெள்ளங்கள். வீட்டுக்கு எல்லாம் தண்ணி போட்டுருவோம், 2 வீடுகளையும் போட்டுருவாங்க. அங்காலயம் இருக்க வீடு அங்கே பின்னுக்கெல்லாம் இருக்குது. இந்த காலுக்கிட்ட நிற்கிது வெள்ளமே.
வீட்டுக்கு நிற்கிறேன். போன முறை இடம்பெயர நிலைமை வந்ததா இல்லாடி இந்த முறை அவ்வளோது பெருசாக மழை இல்லை? இந்த இடம்பெறுவான் சேர்த்தெல்லாம் பூட்டிடுவேன். ஓகே ஓகே. இது வந்து பார்த்தவையா வெள்ளங்கள் என்ன வேணும் பார்க்குறேன். அதுக்கு நீ ஒன்று நடவடிக்கை கொண்டு முடிக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ மழை இன்றைய மத்தியானம் வந்துச்சுன்னா சரி போலையா? அந்த வீட்டுக்கு உள்ளுக்கா போயிட்டு இந்த விட கொஞ்சம் மறந்தால் வீட்டுக்கு போயிட்டு பாப்போம் ஐயா பார்ப்போம். அதுக்கு இப்போ எங்கால போவோம். எங்காலையும் போய் அங்கால இருக்க பஸ்ஸுகளில் அதுக்கு ஓடி தெரியுறேன்னு நினைக்கிறேன். பாருங்க அது அவ தான் முடிவு பண்ணணும். பார்த்துட்டு இதெல்லாம் பார்ப்பினம் தானே. இதுக்கால நிறைய வீடுகளுக்கு போய் வர ஒழுங்கா. இது ரோட்டும் வந்து மண் ரோட் தான். வெள்ளங்கள் கூட நிற்க புதைகிறதுக்கு பார்க்கும் பாருங்க. இதுக்கால போனால் நிறைய வீடுகளுக்கு போகுது பாருங்க. இதுலேயே ஒரு வீடு என்ன இங்கே வீட்டுக்கே வெள்ளம் போயிட்டுது. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வெள்ளம் மாறிட்டு பாருங்க. ஓகே ஓகே. அந்த வீட்டுக்குள்ளே வெள்ளம் போயிட்டுது. அப்படி நாங்கள் அடுத்த பக்கம் வந்து போகிறோம். இங்கால போக வந்து வெள்ளங்கள் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஐயா தான் கூட்டிக் கொண்டு போகிறார் ஒரு வீடாக வந்து. வெள்ளத்துக்குள்ளே தான் வீடே இருக்குன்னு சொல்லலாம். இங்கால போப்போ வெள்ளம் அதிகரித்து கொண்டு போகுது பாருங்க. இல்லை ஒரு சீராகவும் இருக்குது. கீழே நிலம் ரோட்டுகள் இல்லை. அன்றைக்கி அந்த கிரவல் அந்த கொட்டின இதான் போல் இருக்குது பாருங்க. இதுக்கு ஒரு வீடு. இதில் ஃபுல்லாக வெள்ளம் தான் பாருங்க. இங்கே அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே வெள்ளம் தான் நிற்கிது பாருங்க. கோழி கூடெல்லாம் வெள்ளத்துக்கு தான் நிற்கிது. கிட்டத்தட்ட இதில் நாங்கள் பார்த்தோம் என்றால் முழங்காலை கிட்ட வெள்ளம் நிற்கிது பாருங்கள். இன்றைக்கி வேறு வந்து நல்ல ஒரு பள்ளமாக நடந்தானே அதால் முழங்காலை கிட்ட வெள்ளம் நிற்கிது பாருங்கள். இப்படி இஞ்சாவில் போனால் இஞ்சாவில் நல்லா புதைக்குது. இதில் தகரங்கள் எல்லாம் விழுந்துட்டு புதைக்குது. கீழே உங்காலே போவோம். இஞ்சாவில் புதைக்குது. அங்கால தான் போவோம். அப்படி இங்காலேயும் ஒரு வீடு. இங்கே வேண்டிய வீட்டையும் ஒரு எழுப்புக்கமெல்லாம் வெள்ளம் பூந்துருக்குது. ஆமாம் இங்காலேயும் புதைக்குது பாருங்க. அப்படி இதுவும் வந்து இந்த முன் போட்டிக்கோ அது எல்லாமே ஏறிட்டுது பாருங்கள் வெள்ளம். இதுக்கு வந்து முன்னுக்கு போட்டிக்கோ அதில் எனக்கு குளங்கால் கிட்ட வெள்ளம் நிற்கிறால வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து வெள்ளை இதாத்தான் இருக்குது பாருங்கள். எல்லாம் போட்டு மறைச்சி வச்சிக்கணும் பாருங்க. வால்பேத்து போட்டிக்கோ எல்லாமே வெள்ளம் இங்கே வளமையாக வெற இடம் தானே. ஒருத்தரம் வந்து பார்க்கல ஒன்று வந்து பார்க்கறது இப்படியே இப்படியே நாங்கள் ரோட்டும் மண் ரோட் தானே இது. பாருங்க கரண்ட்டுகள் எல்லாம் நாங்கள் இதில் ஒரு கட்டில் வேறு நிற்கிறோம். இதில் இறங்கிட்டோம் என்றால் இங்கால பாருங்க. இங்காலையும் உங்களையும் வீடா? இதில் போக போக வெள்ளம் கூட வேறு இருக்குது. இன்னும் முழங்காலுக்கு மேலே வெள்ளம் நிற்குது. இங்கே
இல்லை ஒரு புதை குழியும் இந்த இடம் நல்ல பள்ளமாக இருக்குது. ஐயா முன்னுக்கு கூட்டி கொண்டு போய் காட்டுறாரு பாருங்க. நாள் இருக்கிற ஆக்களுக்கு சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது. வெள்ளம் பார்த்துறதுக்கு எத்தனை நாள் எடுக்கும்? 1 மாதம் செல்லும். அப்பா அது வரைக்கும் சரியான கஷ்டமாக இருக்கும். இங்கே 2 முழங்கால் வரைக்கும் வெள்ளம் நிற்குது. வரத்து வெள்ளங்கள்லாம் இதால் தான் வந்து போகும் பாருங்க. எங்கேயும் வந்து கட்டோட வெள்ளம் நிற்கிது. நேற்று கறி இருக்கும் போல என்ன ஓடிட்டு போலேண்ணே இல்லை மணல் மூட்டை போட்டு மறைச்சி வச்சுக்கணும் பாருங்க. அப்படியே நிறைய வெள்ளம். வணக்கம் அக்கா. இப்போ எத்தனை நாளாக இங்கே வெள்ளம் நிற்கிது? இப்போ 2-3 நாள் நிற்கிதாக்கமே. இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறன்ற மாதிரி ஏதாவது சொன்ன மாதிரி இருக்க சொன்னதான். இப்போ இன்னும் வீட்டுக்குள்ளே அங்கால உள்ள வரையில போலையா? வெளியில் இந்த போட்டிக்குள்ளே வரைட்டுது. ஓகே ஓகே. இப்போ எத்தனை நாள் ஆகும் இதுகள் வத்தி முடிய? ஓகே ஓகே. எல்லா வெள்ளம் வரத்து வெள்ளம் இதால் வந்து போகிறதால இதாக இருக்குண்ணே. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நாங்கள் எங்கள் இப்போ ஃபுல்லாக போனோம் என்றால் எல்லாமே வந்து இதே அளவு வெள்ளத்தில் நிறைய வீடு. இதுக்கு எத்தனை வீடு இருக்கும் ஐயா? 12 வீட்டுக்கிட்டே இருக்கும். எல்லாமே இந்த நிலைமை தானே? 15க்குள்ளே வரும். ஓகே பாருங்கள் இங்கால பாருங்கள். வாலி பக்கமும் எல்லாம் வீடுகள் இருக்குது. எல்லாம் வந்து வெள்ளமாக தான் இருக்குது. எல்லாம் சுற்றி வரவே இடம் பேர்ந்துட்டேன். அவன் இந்த வீட்டுக்குள்ளே வெள்ளம் போயிட்டு அதில் ஆக்கள் இடம் பேர்ந்துட்டேன் பாருங்க. வெள்ளத்துக்கு என்ன நிவாரண முதல் கொடுக்குறவையா தெரியலையா? அதுக்குரிய உதவிகள் செய்தால் உங்களுக்கு நல்லா இருக்குமே. அப்படியே வந்து இங்காலேயும் ஒரு வீடு இருக்குது. இங்காலேயும் கொஞ்சம் வீடுகள் இந்த லைனுக்கையும் இருக்குது. அதில் ஒரு காட்டுறேன். இந்த ஒழுங்காக கொஞ்சம் வந்து கருங்கல் பிரசல் கொஞ்சம் கொட்டியிருக்கிறேன் நினைக்கிறேன். உள்ளதான் நல்ல முழங்கால் அளவுக்கு வெள்ளம் இருந்தது. இங்கால கொஞ்சம் குறைவாக இருக்குது. மழையும் வந்துட்டு பாருங்க. அதில் எல்லாம் கேட்டெல்லாம் மூடி படிக்கட்டுக்கிட்ட நிற்கிது வெள்ளம். கொஞ்சம் வெள்ளங்கள் ஓடிக்கொண்டிருக்காது. மழையிலே கொஞ்சம் குறைவாக இருக்குது. காற்று மட்டும்தான் இருக்குது. மழை குறைவாக இருக்குது. அதால் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது பாருங்கள். இங்கே இந்த வீடுகளை பாருங்கள். எல்லாமே வந்து அங்கே அதெல்லாம் உள்ளே ஏறிட்டுது. முதல் படிக்கட்டு இல்லாமல் மாதிரி கொரிடோலுக்கு போயிட்டுது வெள்ளம். மற்ற இதில் நுழம்பு பெருக்கங்களும் அதிகமாக இருக்கும். நோய்களுக்குரிய வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்கும். இங்காலே முதலாம் படிக்கட்டில் நிற்கிது. கொஞ்சம் உயரமாக இருக்குது. அடுத்த படிக்கட்டில் கொஞ்சம் உயரமாக இருக்கிறதால வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் இதாக இருக்குது. அங்கே உள்ளே போக தான் வெள்ளங்கள் அதிகமாக இருக்குது பாருங்க. அப்படியே இங்கால கடைசியாக இன்னொரு வீட்டு அதே மாதிரிக்கா பார்க்க பாருங்கள். இங்கேயும் பார்த்தோம்னா இங்கேயும் ஒரே வெள்ளம் தான். அவ்வளோ ஃபுல்லாகவே சுற்றி அப்படி தான். போய் இங்கால வந்து வெள்ளம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ எங்களாலெல்லாம் இந்த காணக்கால ஓடிக்கொண்டிருக்குது.
இன்னும் கொஞ்சம் நல்ல மீன்கள் வச்செல்லாம் விற்று கொண்டிருக்கணும். நாங்கள் பொன்னாலையில் வாங்கின மீன்கள் அதெல்லாம் வந்து இங்கே விற்று கொண்டிருக்கணும். அப்படியே இந்த ரோட்டில் போனோம் என்றால் இங்காலி ரோட்டு வந்து இதிலே வந்து ரோட்டு ஃபுல்லாக மூடப்பட்டிருக்கு பாருங்க. இதுலேயே ரோட்டு ஃபுல்லாக மூடிங்க, ரோட்டு ஃபுல்லாக மூடி வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்குது. இதில் போகிற வீடுகளுக்குள்ளே வெள்ளம் போயிருக்கும். கிட்டத்தட்ட இங்கேயும் ஒரு அரடி காலடி கிட்ட தண்ணி நிற்கிது பாருங்கள். நாங்கள் மாவடி கிட்ட வந்துட்டோம். ஓகே, அப்படியே வந்து இங்கால பாருங்கள், இங்காலையும் வந்து எல்லாம் வந்து ஒழுங்காக எல்லாம் மூடி வெள்ளங்கள் நிற்கிது பாருங்கள். அங்கே இருக்கிற மாதிரி இங்கே இல்லை. இங்கால நீ போக வந்து கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் மேடு, நாங்கள் மெயின் ரோட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதில் கொஞ்சம் மேடாக இருக்கும் பாருங்கள். ஓகே, இப்படி வந்து இதான் இப்போ நிலைமை. இங்கே மூலாயின் நிலைமை இப்படி தான் இருக்குது. இன்னும் உள்ளுக்கு அங்கே நல்லா போனால் இன்னும் வெள்ளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களும் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் முன்னுக்கு தான் ஒரு வீடுகள் அந்த ஐயா கொண்டே காட்டினவர் ஃபுல்லாக வெள்ளம் அதெல்லாம் ரோட்டெல்லாம். ஓகே, இப்படி வந்து வேறு எதுவும் இடங்கள் வந்து வெள்ளம் இருக்கக்கூடிய இடங்கள் நான் தெரிஞ்சால் அதை வந்து காணொலிப்படுத்தி போட்டுக்கொள்வேன். ஓகே, மீண்டும் அடுத்த நாள் சந்திப்போம். பாய்.